அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நமஸ்காரங்களோடு இந்த அற்புதமான ஒரு தருணத்திலே நமது அகஸ்திய முனிவரை வணங்கி, அருகம்பிள்ளை வணங்கி, நமது இந்த தொகுப்பில் ஒரு முக்கியமான ஒரு வகுப்பை எடுக்க காத்திருக்கிறோம். அதாவது மூலம். எல்லாரும் மூலம் அப்படி என்றாலே அதிபயங்கரமான ஒரு விஷயம் அப்படிங்கன்றத மனசுல ரொம்ப பதிய வச்சுட்டு இருக்காங்க. அது இப்ப கேட்டோடனே அதை வெளியில விட்டுருங்க. மூலங்கிறது ஒரு சாதாரண விஷயங்கள் தான். அதை நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பல முறைகள்ல தீர்வு காணக்கூடிய ஒரு வகுப்பு தான் இந்த மூலத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு வகுப்பு. இது எதனால சார் வருதுங்கிறத நம்ம கணிச்சுக்கணும். அதாவது நம்மளுடைய மலக்குடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய மலங்கள் மலப்பையிலிருந்து மல வாய் வழியாக வரும்போது அங்கே மலங்கள் இறுகப்பட்ட நிலையில் வந்தாலோ அல்லது அதில் ஏதாவது ஒரு இடையூறுகள் ஏற்பட்டால், அங்கே ஒரு தொந்தரவு ஏற்பட்டால் அது மூலம் என்று சொல்வார்கள். அதாவது முதல் நிலையாக கொஞ்சமா ரொம்ப கடினமா இருக்கும். இரண்டாவது நிலையில கொஞ்சமா ரத்தம் வெளியில வரும். ஐயோ ரத்தம் வந்துருச்சு, பயமா இருக்கு அப்படிங்கிற பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மூன்றாவது நிலையில கொஞ்சம் அதிகமான நிலையில அந்த மூலத்தினுடைய ஒரு பகுதி வெளியில தள்ளி அதை நம்ம கையை வச்சு உள்ள தள்ளி விட்டுறலாம், இந்த குடல் பகுதி. இது மூன்றாவது நிலை. நாலாவது பகுதி ஒரு சில பேர் ரொம்ப பேர் பார்த்திருப்பீங்க. குழந்தைகள் பெரியவர்களுக்கெல்லாம் மூலம் தள்ளுனா அப்படி உள்ள தலைமுறை வெளியிலே இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பவுல் மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதனால சார் வருதுன்னா, உடம்பினுடைய உஷ்ணத்தினால், உடல் வெப்பத்தினால் வரக்கூடிய ஒரு விதமான தாக்கம்தான் இந்த மூலம். இது உடல் வெப்பத்தினாலும் நம்மளுடைய மன அழுத்தத்தினாலும் வரக்கூடிய உண்மைகள் உண்டு. மன அழுத்தம்னு சொல்றீங்களா, அது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு லாங் டிராவல் எடுப்பீங்க, ஒரு 15 மணி நேரம் 12 மணி நேரம் எடுப்பீங்க. அப்ப அங்கே உங்களுடைய கழிவுகள் வெளியேற்றக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே வர்றதுக்கோ அல்லது அங்குள்ள சூழ்நிலையோ அமையாது. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, மன அழுத்தத்தினால் அந்த மலங்கள் அடக்கப்படும் போது மன இருவல் ஏற்படும். இதான் மன அழுத்தத்தினால் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அதுபோல இது யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரைவருக்கு முக்கியமா வரும். அவங்க நிறைய நேரம் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க, இன்ஜினும் ஹீட்டா இருக்கு, வெளிப்பகுதிகளும் உஷ்ணமா இருக்கு, உடல் உஷ்ணம் இருக்கிறதுனால டிரைவர்களுக்கு வரும். ரொம்ப நேரம் ஐடி ஃபீல்ட்ல உட்காந்துக்கிட்டே வேலை செய்யறவங்களுக்கு, இது மாதிரி சேர்ல உட்காந்துட்டு வேலை செய்யறவங்களுக்கு வரும். மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில குழந்தைகள் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா கல்லுக்குடல்னு சொல்லுவாங்க, மோஷன் சரியா போகாது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி வயசான நேரத்தில் அல்லது இள வயதுகளையோ இந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இப்படிதான் அந்த மலத்தினுடைய ஒரு வெளியேற்றக்கூடிய ஒரு சக்தி கரெக்டா வந்துருச்சுன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, மூலமும் கிடையாது. மலம் காலையிலையும் இரவு 2 வேளையும் இலவா போயிடணும். அதுக்கு தகுந்த உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு தான் இயற்கையான உணவு முறைகளை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு வகுப்புலையும் நாங்க பதிய வச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா காலங்கள் மாறுகிறது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மழை அளவே ரொம்ப குறைஞ்சிருச்சு, எல்லா பக்கமும் வெப்பம் அதிகமாயிடுச்சு. இப்ப இந்த வெப்ப காலத்துல எல்லாம் நான் சொன்ன அந்த மூலத்துக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், வெப்பமும் அதிகமா இருக்கும், அந்த மூலத்தினுடைய ஒரு சூழ்நிலையும் அதிகமா இருக்கும். அப்ப இதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு என்ன சார்னா, அதுக்குதான் இப்ப உள்ள மருந்துகளை நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ 4 நிலை பார்த்திருக்கோம். முதல் நிலையை ஈஸியா குணப்படுத்திடலாம், 2வது நிலையை ஈஸியா குணப்படுத்திடலாம், 3வது நிலைய கொஞ்சம் ஹை லெவல்ல போய் 4வது நிலையை தான் கொஞ்சம், அதாவது ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போனோம்னா 4வது நிலை வந்துடும். அப்ப இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில நம்ம என்ன பண்றது
அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த ஒரு அற்புதமான மூலிகை வகுப்பு, அதாவது மூலத்திற்கான மூலிகை வகுப்பு. நான் சொன்னது போல இந்த மூலம் அப்படிங்கிறது உள் மூலம் இருக்கும், இரத்த மூலம் இருக்கும், இரத்த கசிவு மூலம் இருக்கும், அப்புறம் இரத்த மூலத்தினால் உள்பகுதி வீக்கம் இருக்கும், அது ஒரு கொஞ்சம் தள்ளிக்கிட்டு வரக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். இது போல நம்மளுடைய ஆசன வாயில் எரிச்சல் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல சுத்திலும் அரிப்புகள் இருக்கும். இது மாதிரிலாம் முதல்ல ஏற்பட்டுச்சுன்னா மலம் இறுகி ஏற்பட்டு கஷ்டப்பட்டு அவங்க மலத்தை கொண்டு வராங்கனாவே அங்க மூலம் அவர்களுக்கு லேசாக ஏற்படுகிறது என்று நம்ம உணரணும். புரியுதுங்களா? இலவா போயிட்டுச்சுன்னா எப்பவுமே நார்மலா இலவா போயிட்டு இருக்கோம், எல்லா பேத்துக்கும் இலவுனா கொஞ்சம் தாராளமாக போயிட்டு இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படும் போதுதான் இந்த மாதிரி உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது எல்லாத்துக்குமே வருமா சார் அப்படின்னா நிச்சயமா கிடையாது. 100ல குறைஞ்சது ஒரு 10% இருந்து 20% தான் இந்த மாதிரி ஒரு மூலத்துல அவசரப்படுறவங்க இருக்கிறாங்க. இதுக்குதான் நிறைய இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா நான் மூலத்துக்கு ஆபரேஷன் பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் தேவையில்லாதது. ரொம்ப எளிமையான மருந்துகளை இப்ப நான் பதிய வைக்கிறேன். உங்களுக்கு எளிமையான மருந்துகளை எது தேவையோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுதான் முக்கியமான ஒரு வகுப்பு இந்த வகுப்புல. இப்ப மூலத்தை பத்தின அதனுடைய முறைகள் எப்படி, ஏன் வருது, யாருக்கு வரும், எப்படி வருது அப்படிங்கிறதையும், அதே மாதிரி டீச்சர்ஸ், அதாவது வகுப்புல பாடம் எடுக்கிறவங்களுக்கு பள்ளிக்கூடத்திலையும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆசிரியர்களுக்கு. காரணம், ஒரு இடத்துல கழிவறைகள் சரியான முறையில் இல்லாதனால அவங்களுடைய அந்த எண்ணங்களே அங்க போகக்கூடாதுங்கிற மாதிரி வந்துடும். மலங்கள் வந்தா கூட போகக்கூடாது, ஐயோ அந்த கழிவறை சரியில்லை. அப்ப அந்த மலங்கள் என்ன பண்ணும், இருவி 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 அப்புறம் திரும்ப அதை ரொம்ப கஷ்டப்படுத்த வச்சு திரும்ப அது ஒரு மூலத்துல கொண்டாந்து விட்டுரும். அப்ப இந்த மாதிரி உண்டு. இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், நம்ம முதல் முக்கியத்துவம் எப்படி உணவுக்கு கொடுக்குறோமோ அது போல அந்த கழிவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கழிவுங்கிறது நம்மளுடைய இயல்பானது, இயல்பானது ஒரு இயற்கை, அதை நம்ம வெளியேற்றிதான் ஆக வேண்டும். அதை நாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சோம்னா அதனாலதான் பல பிரச்சனைகளை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். புரியுதுங்களா? பசி இல்லாம போவோம், வயிறு உப்புசமாயிடும், அப்புறம் வயிறு எரிச்சலை உண்டு பண்ணும், இப்படிலாம் உண்டு பண்ணோம். ஒரு மிஷின் நம்ம போட்டு அரைக்கிறோம், அதுல இருந்து வெளியே வரக்கூடியதெல்லாம் நம்ம வெளியில தள்ளிக்கிட்டே இருக்கோம். அப்ப எடுத்துட்டா தான் மிஷின் நல்லா ஓடும். நம்ம தள்ளாம அந்த மிஷின்ல அரைச்சிருந்தா மிஷின் என்ன ஆகும், லோட் ஆயிடும். அப்ப அது செமிக்கிறதுக்கு கஷ்டம், எல்லா விஷயங்களுக்கும் அது ரொம்ப சிரமப்படும். அப்ப தயவு செய்து கால சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் மலங்களை முதல்ல வெளியேற்றுவதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம் இந்த மூலத்தினுடைய ஒரு மருத்துவம். அதற்கு தான் என்ன மருந்துகள் எடுக்கலாங்கிறத இந்த வகுப்புல பார்த்திருக்கோம். இப்ப அதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு வகுப்புலையும் என்னென்ன மூலிகை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத இப்ப நான் இந்த வகுப்புல இப்ப நான் சொல்றேன். என்னென்ன மூலிகைங்கிறத எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சுண்டைக்காய், இது எல்லாருமே ஈஸியா என்ன பெரிய சுண்டைக்காயா அப்படிம்பாங்க. ஆனா இதுல உள்ள ஒரு மருத்துவ குணம் எதுலையுமே கிடையாதுங்க. அவ்வளவு அற்புதமான மருத்துவ குணம். அதுலயும் நான் இப்ப நம்ம வகுப்பு எடுக்கிற அந்த மூலத்திற்கு சுண்டைக்காய் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த சுண்டைக்காய் பத்தி நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. அடுத்து இது எல்லாத்துக்குமே தெரியும் சோற்றுக்கற்றாழை, இது எல்லாத்துக்குமே சோற்றுக்கற்றாழை தெரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பூண்டு, பூண்டு நம்ம இயற்கையா உணவுல சேர்த்துக்கக்கூடியதுதான் பூண்டு. அப்புறம் கல்லு உப்பு, அது எல்லாத்துக்குமே கல்லு உப்பு தெரியும். அப்புறம் கொஞ்சோண்டு பனக்கல்கண்டு அல்லது நாட்டு சக்கரை, ஜீனி எடுத்துக்கூடாது, நாட்டு சக்கரை, பனக்கல்கண்டு. இதெல்லாம் எப்படி சார் பயன்படுத்துறதுங்கிறதா இப்ப இந்த வகுப்புல நம்ம எளிமையா பார்க்க போறோம். புரியுதுங்களா? அப்புறம் விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் எல்லாத்துக்குமே தெரியும், ஆமணக்கு எண்ணெய் இதெல்லாம் எப்படி பயன்படுத்த, அப்புறம் துத்தி இலை இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தொகுப்புல நம்ம இப்ப பார்ப்போம். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் எதனால இந்த மலத்தினால் இந்த மூலம் ஏற்படுகிறதுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப என்ன பண்றோம், மலம் சரியாக வெளியேற்றக்கூடிய சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா நமக்கு மூலமே கிடையாதுங்க. மூலங்கிறதுக்கு வேலையே கிடையாது. மலம் சரியா போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருப்போம்ல. அங்க கஷ்டப்படுறதுனால தானே நமக்கு
அந்த ரத்தம் இறுக்கிட்டு வரும்போது ரத்தம் வருது, அப்புறம் அது உள்ள இருக்கக்கூடிய அந்த குடல் பகுதி வெளியே தள்ளுது, இதனால தானே. அப்ப அதுக்குள்ள எளிமையான மருத்துவத்தை நம்ம இப்ப எடுத்துப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு குணம் பல தரும் குமரி எண்ணெய்ன்னு ஒரு எண்ணெய் நம்மளே தயார் பண்ணிக்கலாம். குணம் பல தரும் குமரி எண்ணெய் அப்படின்னு சொல்றது. அதுக்கு என்னென்ன அப்படி வேணும்னு கேட்டீங்கன்னா, இந்த சோற்றுக்கட்டலை எடுத்துங்க, இதை நல்லா சீவிட்டு இத என்ன பண்ணுங்க, 7 முறை அலசிக்கணும். தண்ணியில 7 முறை அலசி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடுக்காய், எல்லாத்துக்குமே தெரியும் கடுக்காய் தூள் எடுத்துங்க. அப்புறம் இப்ப நான் சொன்னது போல என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு ஆமணுக்கு எண்ணெய், அதாவது ஆமணுக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அது நெய்ன்னு கூட சொல்லலாம். ஆமணுக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய், இதை எடுத்துங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்னது போல இவ்வளவும் இந்த பனக்கல்கண்டு அவசியம் எடுத்துங்க. பனக்கல்கண்டு இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து, புரியுதுங்களா, அது அப்படியே அந்த எண்ணெயில போட்டு, அதாவது நான் சொன்ன விளக்கெண்ணெயில போட்டு, சோற்றுக்கட்டலை, விளக்கெண்ணெய், நான் சொன்ன அந்த கடுக்காய் பொடி, இதெல்லாம் போட்டு அப்படியே எண்ணெய் பதமா இறக்கி, புரியுதுங்களா, இது எண்ணெய் பதமா இறக்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் ராத்திரியிலும் பகல்லையும் சாப்பிட்டு படுங்களேன், தாராளமா வெளியே போங்க உங்களுக்கு. அந்த விளக்கெண்ணெய் அந்த காலத்துல குழந்தைகளுக்கு சுடு தண்ணியில 10 சொட்டு விளக்கெண்ணெய் ஊத்தி சங்குல வச்சு போட்டு விட்டுருவாங்க. விளக்கெண்ணெய் மட்டும் தான் போடுவாங்க. பாத்தீங்கன்னா தாராளமா அந்த குழந்தை வாரத்துக்கு ஒருக்க பேதி போயிட்டு இருக்கும். இப்ப விளக்கெண்ணெயினுடைய ஒரு சக்தி எப்படி பாத்தீங்களா. ஆனா அது இப்ப நம்ம உணவுல சேர்த்துக்க மாட்டேங்கிறோம். உணவுல சேர்த்துக்கணும். இப்ப எல்லாரும் இந்த எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க, நல்லெண்ணெய், இல்லைன்னா வேற இந்த ஓகே ஆயில், இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆனா விளக்கெண்ணெய் பயன்படுத்துங்க நல்ல நம்மளுடைய உணவுக்கு. எல்லாம் நம்ம பொரியதுல இருந்து கடுகு வறுக்கல இருந்து விளக்கெண்ணெய் தாராளமா அந்த காலத்துல விளக்கெண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்காங்க. உணவுக்கு அந்த சாம்பாருக்கு விளக்கெண்ணெய், எல்லாருமே விளக்கெண்ணெய் பயன்படுத்தி பாருங்க. இந்த பிரச்சனையும் இல்லைங்க உங்களுக்கு, இந்த மூலங்கிற வேலைக்கே கிடையாது. தாராளமாக மனம் வெளியேறும், மலச்சிக்கல் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்படிதான் இதுல இந்த மாதிரி தயார் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், சோற்றுக்கட்டளை மடலை எடுத்து சீவிக்குங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கடுக்காய் பொடி எடுத்துங்க. இதெல்லாமே சம அளவு எடுத்துக்கோங்க, போதும் கடுக்காய் பொடி. அப்புறம் சிற்றாமணுக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய் எடுத்துங்க. அப்புறம் பனக்கல்கண்டு கொஞ்சம் எடுத்துங்க, பனக்கல்கண்டு, இது எல்லாத்தையும் போட்டு அந்த நான் சொன்னேன் அந்த பழம் தரும் குமரி எண்ணெய் சொல்லக்கூடிய எண்ணெய், அந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ஸ்பூன், காலைல 2 ஸ்பூன், நைட் 2 ஸ்பூன். 5 வயதுக்கு மேல உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இது உணவு பொருள் தான், வேற ஒண்ணு கூட கிடையாது, உணவு பொருள் தான், இதை தாராளமா சாப்பிடலாம். அப்புறம் நம்ம கடையில எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடியது சஞ்சீவி எண்ணெய்ன்னு ஒரு எண்ணெய் கிடைக்கும். எல்லா மூலிகை கடைகளையும் கிடைக்கும் சஞ்சீவி எண்ணெய். அந்த எண்ணெயை வாங்கிட்டு ஒரு 10 சொட்டு எடுத்துக்குங்க. அதாவது மூலத்தினுடைய வெளியில வருது, ரொம்ப கஷ்டப்படுறோம், வலி இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க, அந்த சஞ்சீவி எண்ணெய ஒரு பஞ்சு எடுத்துங்க. அந்த பஞ்சு, அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவு பஞ்சு எடுத்துட்டு அந்த பஞ்சில் அந்த 10 சொட்டு எண்ணெய அப்படியே விட்டு ஆசன வாய்க்கு அடியில வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா உடனே எரிச்சல் நிற்கும். சஞ்சீவி எண்ணெய அப்படியே எரிச்சல் நிற்கும், நல்ல முளம் தாராளமா போகும். அவ்வளவு அருமையானது சஞ்சீவி எண்ணெய். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்புறம் இதுக்கப்புறம் இன்னும் இப்ப நான் சொன்ன இந்த சுண்டைக்காய் வைத்தியத்துக்கு வருவோம். அதாவது நான் காமிச்ச பார்த்தீங்களா அந்த சுண்டைக்காய், இதுக்கு வருவோம். ஏதாவது சுண்டைக்காய் கொஞ்சம் எடுத்துக்குங்க. அப்புறம் அதோட பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த சுண்டைக்காய் ஒரு 10 சுண்டைக்காய் நல்ல இலை வறுவலா வறுத்துங்க. இதுல பூண்டை கொஞ்சம் சுட வச்சு சேர்த்துங்க. பூண்டை கொஞ்சம் சுட வச்சு சேர்த்து இதோட கொஞ்சம் பனக்கல்கண்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்து நல்லா பசிய போல வச்சீங்கன்னா வெண்ணெய் மாதிரி வந்துடும். இந்த சுண்டைக்காய் வெண்ணெய் மாதிரி வந்துடும். அதாவது ஒரு நம்ம பேரிச்சம்பழம் அளவுக்கு எண்ணெய் மாதிரி வந்துடும். அது என்ன பண்ணுங்க, காலையில ஒரு வேளை நைட்டு ஒரு வேளை சாப்பிட்டு பாருங்களேன். எவ்வளவு பெரிய உங்களுக்கு அந்த மூளை பிரச்சனை இருந்தாலும் ஈஸியா குணமாக்கிட்டு போகக்கூடிய அற்புதமான மூலிகை மருந்துங்க இது இந்த சுண்டைக்காய். அப்படி சக்தி வாய்ந்தது இந்த சுண்டைக்காய், சம அளவு எடுத்துக்கணும். அதோட வேணா இந்த ஒன்னு சேர்த்துக்கலாம், பன்னீர் ரோஸ் இருக்கு பாருங்க. அது சாதாரணமா நம்மளே தினமும் ஒரு 10 இதழ் சாப்பிடலாம். பன்னீர் ரோஸ், இந்த பன்னீர் ரோஸ் கடையில எல்லா கடையிலயும் பூக்கடைகள கிடைக்கும். அந்த பன்னீர் ரோஸ் இதுல கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். அதாவது சுண்டைக்காய், பூண்டு, பனக்கற்கண்டு, நான் சொன்ன அந்த அதாவது பன்னீர் ரோஸ், இது எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக
உங்களுக்கு மோஷன் வெளியாகும். இதுதான் உண்மையும் கூட. இதுல என்ன சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வைத்தியமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப 4 வகை சொல்லியிருக்கேன். இப்ப நான் சொன்ன சஞ்சீவி, அந்த மலம் கொஞ்சம் வெளியில வந்தவங்களுக்கு பஞ்சில் நினைச்சா ஆசனாவில வச்சுக்கிறதுக்கு, இது மாதிரி 4 வழியில அவங்களுக்கு சாதாரண நிலையில முதல் நிலையில கொஞ்சம் மழை இறக்கி இருக்கா, சாதாரணமா இந்த எண்ணெய் எடுத்துங்க. நான் சொன்ன சாதாரண விளக்கெண்ணெயை நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க, அது போதும். அது இல்லையா, கடையில கேட்டு பாருங்க, மூல நிவாரணி லேகியம்னு கிடைக்குது. எல்லா கடைகளிலும் கிடைக்கும். மூல நிவாரணி லேகியம், கருணைக்கிழங்கு லேகியம், அதை மறந்துடாதீங்க. அதை அடுத்தாப்புல சொல்லுவேன். கருணைக்கிழங்கு லேகியம் இதை மனசுல வச்சுங்க. இப்படிதான் கருணைக்கிழங்கு லேகியம், அதை எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். இதோட இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மூல நிவாரணி லேகியமும் பைலான்ங்கிற ஒரு டிராப்ஸ் இருக்கு. நான் சொன்ன இந்த சஞ்சீவி டிராப்ஸுக்கு ஈக்குவலானது பைலான். குறிச்சு என்ன வச்சுங்க, PLEEN பைலான். அது என்ன பண்ணுங்க, 10 சொட்டு ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிடுங்க. இந்த மூல நிவாரண லேகியத்தை காலையில நெல்லிக்காய் அளவு, இரவு நெல்லிக்காய் அளவு சாப்பிடுங்க. பாருங்களேன், நான் நிறைய பேத்துக்கு, அதாவது இந்த மூலத்துல ரத்தம் வருதுன்னு பயந்தவங்களுக்கு எல்லாம் இந்த நான் சொன்ன 2 மருந்தை மட்டும் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப அற்புதமா குணமாயிருக்கு. இந்த சாதாரண மூல நிவாரண லேகியம் கடையில விற்கிது, இந்த பைலான் கடையில விற்கிது. நீங்க இந்த மருந்தெல்லாம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, இதை மட்டும் நீங்க எடுத்துங்க, அது போதும் உங்களுக்கு. தாராளமாக எத்தோ பெரிய மூல நோய் இருந்தாலும் அது குணப்படுத்தி விடும். இப்ப நம்ம அதை பார்த்துட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா திருபலா கஷாயம்னு இருக்கு. திருபலா கஷாயம், அதாவது கடையில திருபலா கஷாயம் கேட்டாலும் கிடைக்கும். இல்லைன்னா நீங்க திருபலா வாங்கிட்டு வந்து ஒரு பாத்திரத்துல திருப்பசாயத்தை போட்டு கஷாயம் வச்சு, அந்த கஷாயத்தை சுடு தண்ணியா இருக்கும் போது அந்த திருபலா கஷாயத்தை நம்ம ஆசன வாயில அப்படியே ஒரு ஸ்டூல்ல உட்கார்ற மாதிரி அந்த பாத்திரத்து மேல நம்மளுடைய மலை பகுதி, அதாவது குதம் என்று சொல்லக்கூடிய மலை வாய் பகுதியை வச்சுட்டு உட்கார்ந்துருங்களேன். திருபலா கஷாயத்துக்கு அவ்வளவு உள்ளெல்லாம் குடிக்க வேண்டியது இல்லை, உட்கார்ந்தாலே போதும். அந்த திருபலா கஷாயத்தை அதுல தாராளமா உட்கார்ந்துட்டோம்னாவே அப்படியே அந்த மூலம் சுருங்கி 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 மலம் தாராளமாக வெளியே போறதுக்கு வாய்ப்பு உண்டு. நாங்க எங்க சார் போறது திருவிழாவுக்கு? அப்ப அதுல இல்ல ஒண்ணுமே கிடைக்கலன்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு உப்பு கிடைக்கும். பாருங்க, உப்பு தாராளமாக கல்லுப்பு கிடைக்கும். இதை என்ன பண்ணுங்க, இந்த கல்லுப்பை எடுத்து ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு, எல்லாம் சுடுதண்ணியா வச்சுங்க. அந்த கல்லுப்பை நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு அந்த இளம் சுடு தண்ணியா வரும்போது அப்படியே அந்த உப்பு தண்ணியில உங்களுடைய மலக்குடல் கடைசி பகுதியை வச்சுட்டு உட்காந்துங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சூடு இளம் சூடு கொஞ்சம் குளிர் ஆற வரலையும் ஒரு 10 நிமிடம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க குளிக்க போங்க. என்னங்க, மூலம்லாம் பறந்துருங்க. அந்த உப்புக்கு அவ்வளவு சக்தி உண்டு. எரிச்சல் இருக்காது, எரிச்சல் இருக்காது. உப்புக்கு அவ்வளவு பவர் உண்டு. அந்த பாருங்களேன், இப்ப நான் சொன்னது வெது வெதுப்பான தண்ணியில அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டீங்கன்னா அந்த ஈஸியானது, அது ரொம்ப ஈஸியானது, அதை எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொரு பழங்கள்லயே முக்கியமா மூலத்துக்குன்னு உருவாக்கப்பட்ட வாழைப்பழம் ஒண்ணு இருக்கு, பேயம்பழம். அது எல்லா கடையிலையும் கிடைக்கும். இல்லைன்னா பழக்கடைக்காரவங்கள்ட்ட சொல்லி எனக்கு பேயம்பழம் வேணும்னா கொண்டாந்து கொடுப்பாங்க. அந்த பேயம்பழத்தை என்ன பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி இப்ப ஆமணக்கு எண்ணெயில நைட்ல துண்டு துண்டா நறுக்கி ஒரு பீஸா நறுக்கி ஊற போட்டுருங்க இரவு நேரத்துல. இல்லைன்னா காலையில ஊற போட்டுருங்க. காலையில ஊற போட்டுட்டு இரவு படுக்க போகும்போது ஒரு 4 அந்த பழத்துல 4 துண்டு சாப்பிட்டுட்டு படுங்களேன். என்னங்க மூலம் அப்படியே தாராளமாக வெளியே ஃப்ரீயா போங்க. அந்த பேயம்பழத்துக்கும் அந்த விளக்கெண்ணெய்க்கும் இலவான ஒரு மலம் வெளியில கிடைக்கும். அப்போ உங்களுக்கு எரிச்சல் இருக்காது, உங்களுக்கு எரிச்சல் கண்டிப்பா வராது. அதோட அந்த மலக்குடல்ல ஏற்படக்கூடிய அந்த மலம் இருக்கிறதுல புண்ணாகக்கூடிய சக்தி கூட ஆறிடும். அவ்வளவு சக்தி உண்டு. நிறைய பேர்த்துக்கு நாங்களாம் அதை சொல்றோம், பேயம்பழம் நிறைய சாப்பிடுங்க, இல்லைன்னா விளக்கெண்ணெயில நைட்டு ஊற போட்டு அதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க பயன்படுத்துறாங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கு சார், எனக்கு வெளியே தாராளமா போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்ப எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நான் நல்லா இருக்கேன்
அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. இப்படிதான் நம்ம ஒவ்வொன்றையும் நம்மளுடைய உணவு கட்டுப்பாடுகளையும் பயன்படுத்திக்கணும். அந்த உணவு கட்டுப்பாடையும் நான் முன்னாடி சொல்றேன், என்னென்ன பயன்படுத்தணும், எது பயன்படுத்த வேணாம் அப்படிங்கிறதையும் உணவு முறைகளையும் நான் உங்களுக்கு பயன்படுத்துறோம். அப்புறம் கடைகள்ல கேட்டீங்கன்னா கல் மதந்தைன்னு கேட்டா கிடைக்கும். கல் மதந்தை, அந்த கல் மதந்தை வாங்கிட்டு வந்து பசு நெய்யில, பசு நெய் கல் மதந்தைன்னு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து பசு நெய் கேட்டா குணம் தருவாங்க. அது இல்லைன்னா நீங்க வெண்ணெய் வாங்கி, பசு எண்ணெய் வாங்கி உருக்கிட்டு அந்த வெண்ணெயில இந்த அதாவது இந்த கல் மதத்தை நல்லா விசின் மாதிரி நல்லா அரைச்சு, நெய்ல அரைச்சு ஆசன வாயில தடவிட்டு படுங்களேன். தடவும் போது ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதை தடவிட்டு இரவு நேரத்துல தடவிட்டு படுங்களேன். உங்களுக்கு அந்த வெளியில உள்ள வர மூலம், உள் மூலம் எல்லாமே குணமாயிடும். அப்படியே அந்த பேஸ்ட் என்ன பண்ணணும், கொஞ்சம் உள்ள, அதுதாங்க இப்ப வரக்கூடிய மருந்துகளாம் பைலான்னு சொல்லிட்டு ஒரு டீப்போ இருக்கு. அந்த டீப்பை வச்சு ஆசனாவில அமுக்கி விட்டுருவோம். எது அந்த கல்மருந்தையினுடைய ஒரு பேஸ்ட் தான் அது வருது. இப்ப அப்படியே டீப்ல வச்சு அமுக்கி விட்டுருவாங்க. பைலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப்பு வருது. நிறைய அந்த மாதிரி இப்பெல்லாம் டீப்பு நிறைய வந்துருச்சு. ஆசனம் இலக்கிட்டு அந்த டீப்பே உள்ளர ஆசனாவில போற மாதிரி டீப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். எங்களால கல் மருந்தை கிடைக்கல அப்படின்னா அதையும் பயன்படுத்திக்கலாம். அதை விட நமக்கு ஈஸியா காய்கறி கடையில நீங்க சொன்னாலோ, கீரைக்காரங்கள்ட்ட சொன்னாலோ துத்தி இலை கொண்டு வந்து தருவாங்க. துத்தி இலை, அந்த துத்தி இலை என்ன பண்ணுங்க, ஒரு 2 லிட்டரு நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அது ஒரு 25 கிராம், அதாவது 2 லிட்டர்ல சும்மா ஒரு 1/4 அளவு வர்ற மாதிரி வச்சுட்டு, காலையில ஒரு 1/2 டம்ளர், நைட்டு 1 டம்ளர், 7 நாளைக்கு துத்தி இலையை சாப்பிடுங்களேன். உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அற்புதமா எளிமையான இயற்கையான மூலிகை மருந்து. உடல்ல போய் அது புண்ணாகும் அல்லது கிட்னியை பாதிக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் சொல்லக்கூடிய மூலிகைலாம் ரொம்ப எளிமையான மூலிகை மருந்துகள். இதெல்லாம் இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடியது. துத்தி இலை, துத்தி இலை கேள்விப்பட்டிருப்பீங்க. துத்தி இலை நிறைய இடத்துல கிடைக்குது. சொன்னீங்கன்னா விற்கிறக்காரங்க கூட தருவாங்க. துத்தி இலையில அவ்வளவு அற்புதமான சக்தி துத்தி இலைக்கு உண்டு. புரிஞ்சுட்டேமா? அந்த புரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப துத்தி இலையை பத்தி என்னன்னு சார், இதெல்லாம் என்ன சார், இன்னும் ஏதாச்சும் முக்கியமான மருந்துகள் இருக்கா? இருக்குங்க, அற்புதமான மருந்து ஒன்று இருக்கு. நம்ம வீட்டுல எள்ளு இருக்கு பாத்தீங்களா? எள்ளு எல்லா கடைகளையும் கிடைக்கும். அந்த எள்ளை வாங்கிட்டு வந்து நல்லா நுணுக்கி, அதை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா குழப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எள்ளை நல்லா நுணுக்கி ஒரு துணியில, அதாவது ஒரு துணியில வச்சுங்க. துணியில வச்சுக்கிட்டு நல்ல எண்ணெய் இருக்கு பாருங்க, அது லேசா சூடு பண்ணுங்க. இலை சூடா அந்த நல்லெண்ணெயில இந்த எள்ளு முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்க, அந்த எள்ளு முடிச்சு என்ன பண்ணுங்க, அந்த நல்லெண்ணெய் இலை சூடா இருக்கிறதுல நான் சொன்ன அந்த மூலம் 2வது டைப்பு 3வது டைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே ஒத்தரம் கொடுங்க அந்த எள்ளு எண்ணெயில. அந்த எள்ளு எண்ணெயில, நல்லெண்ணெயில அந்த எள்ளை லேல சூடா, ரொம்ப சூடு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது இருந்து போயிடும். அப்புறம் அதனால எரிச்சல் ஏற்படும். ஏன்னா தாங்குற அளவுக்கு சூட வச்சுட்டு அந்த எள்ளு எண்ணெயில தொட்டு தொட்டு அப்படியே ஒத்தரம், நீங்களே ஒத்தரம் கொடுத்துக்கலாம். அப்படியே தொட்டு தொட்டு ஒத்தரம் கொடுத்து பாருங்களேன். அந்த 2வது டைப்பு 3வது டைப்பு மூலம் வெளியில வர்றது எல்லாமே ஒரு வாரத்துக்கு நீங்க ஒத்தரம் கொடுத்து பாருங்க. என்ன ஈஸியா அதை அப்படியே கரைஞ்சு போயிடுங்க. தண்ணி மாதிரி அந்த மூலத்தினுடைய ஒரு அந்த தன்மை அப்படியே கரைஞ்சிரும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த எள்ளுக்கும் அந்த நல்லெண்ணெயில இளமா சூடு பண்ணி ஒத்தரம் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இந்த ஒத்தரம் கொடுக்கற தன்மைகள் முக்கியமானது. புரியுதுங்களா? இப்ப நான் இப்போ ரொம்ப அற்புதமான மருந்துகளை பத்தி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இது ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இப்ப இதுல இன்னும் சொல்ல போனா மூலத்திற்கு தேவையான பல மூலிகைகள் நம்ம கிட்ட இருக்கு. அதை நம்ம எல்லாரும் இப்ப புரிஞ்சுக்கிறோம். அதாவது மரட்டுக்கிழங்குன்னு ஒண்ணு இருக்கு, அது மூலத்துக்கு பயன்படுத்தலாம், நம்ம உணவுல பயன்படுத்தலாம். அடுத்து கருணைக்கிழங்கு, வாரத்தில் ஒரு முறையாவது, கருணைக்கிழங்குலாம் இப்ப மறந்துட்டோம். கருணைக்கிழங்கு, சுண்டைக்காய் வாரத்துல 2 நாளைக்கு அதை பயன்படுத்துங்களேன் உங்கள் உணவுல. என்ன மலமிளைக்கு பிரச்சனையும் வரவே வராதுங்க. இப்ப கருணைக்கிழங்கு. அடுத்து பிரண்டை துவையல், பிரண்டை நல்லா மோஷன் போகக்கூடியது பிரண்டை, அந்த பிரண்டை பார்த்துங்க. அப்புறம் காட்டுக்கருணை, இதெல்லாம் கடையில கிடைக்கும், காட்டுக்கருணை. அப்புறம் பாத்தீங்கன்னா
வெள்ளருக்கு வெள்ளருக்குன்னு சொல்றது அது ஒரு மருந்து, அதெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டியது இல்ல. அப்புறம் சித்தரி மூலம், சித்தரி மூலம் அங்கே கிடைக்கும். இதெல்லாம் வாங்கி தனித்தனியா நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் சொன்ன அந்த கருணக்கிழங்கு உணவு முறையா பயன்படுத்திக்கலாம். நல்லா குழம்புல புளி குழம்பு மாதிரி வச்சு நல்லா சாப்பிடலாம். அப்புறம் மாதிரி சுண்டைக்காய் நல்லா நான் சொன்ன மாதிரி இதமா வறுத்து சுண்டைக்காய் சாப்பிடலாம். சுண்டைக்காயில நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்குது, ரத்த அணுக்கள் நிறைய உற்பத்தி ஆகுது. சுண்டைக்காய்க்கு அவ்வளவு பவர் உண்டு. அந்த சொன்ன அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி சுண்டைக்காய்க்கு உண்டு. இதெல்லாம் அப்படி ஒரு அற்புதமான மூலிகைகளை நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் ஒண்ணுமே வேணாம், இன்னொரு சின்ன விஷயம் நான் சொன்ன போல, இந்த விளக்கெண்ணெய் என்ன பண்ணுங்க, நம்ம தொப்புல சுத்தியில் இரவு படத்துக்கு தடுக்கும்போது தடுக்குங்க. இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சமா உச்சி தலையில தடவிக்குங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உஷ்ணத்தினாலையும் வெப்பத்தினாலையும் தான் நமக்கு இந்த மூல பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப என்ன பண்ணலாம், பியூர் விளக்கெண்ணெய், நாட்டு செக்கில் அரைச்ச விளக்கெண்ணெய் எல்லா பக்கமும் கிடைக்குது. அதை வாங்கி சும்மா ஒரு 4 சொட்டு தொப்புல சுத்தி விளக்கெண்ணெய் தடவிக்குங்க. அதே விளக்கெண்ணெய் என்ன பண்ணுங்க, சும்மா ஒரு 4 சொட்டு எடுத்து ஆசன வாய்க்குள்ளரையும் தடவிக்குங்க. இந்த பிரச்சனைக்கே வழி இல்லைங்க, சாதாரணது. நான் இத்தனை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இருந்தாலும் இந்த சாதாரண ஆமணக்கு எண்ணெய்க்கு இவ்வளவு விஷயம் உண்டு. இதுக்குன்னே நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஆமணக்கு எண்ணெய் இந்த ஒரு மலமிளக்கிக்கே உருவாக்கப்பட்ட எண்ணெய் போல இருக்கு. ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டு. அதுபோல இந்த எண்ணெய்க்கும் ஒரு மருத்துவ குணத்தை உண்டு பண்ணியிருக்காங்களே. எப்படி நல்லெண்ணெய் பெண்களுக்கு அதாவது இரும்பு சத்து கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு நல்லெண்ணெய். இப்ப தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா புண்ணு ஆறக்கூடிய சக்தி உண்டு. இது போல ஒரு சில எண்ணெய்களை நம்ம ஒவ்வொரு நோய்களுக்கு பயன்படுத்துறோம்ல, அது போல இந்த ஆமணக்கு எண்ணெய இந்த மலமிளக்கிக்கு அற்புதமா பயன்படுத்தி இருக்காங்கிறத இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன் அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் அவங்க பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் மழை அடிக்குது மேலன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த நோயுமே வராது. காரணம், அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு அவங்க காலையில வெயிலுக்கு போகும்போது தலையில கொஞ்சம் விளக்கெண்ணெய் வச்சுட்டு போவாங்க, தொப்புல சுத்தி கொஞ்சம் விளக்கெண்ணெய் வச்சுட்டு போவாங்க. அது அவ்வளவு தூரம் அவங்களுக்கு குளிர்ச்சியை கொடுத்து அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியில இருந்து அவங்கள காப்பாத்திக்குது. ஏன்னா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி வேணும், குளிர்ச்சி இருந்தாதான் நம்ம நோய் தடுப்பு சக்தி வேணும். சூடாவே இருந்தா நான் சொன்ன மாதிரி இப்ப பிரச்சனைகள் அது அதிகமா வரும். பித்தம் அதிகமாயிருந்தா ஒரு பிரச்சனை வரும், வாதம் அதிகமாயிருச்சுன்னா, கபம் ஏறிச்சுன்னா, இந்த மாதிரி. இப்ப சூடு அதிகமாயிருச்சுன்னா டென்ஷனே வருங்க, கோபம் வரும். ஒண்ணுமே வேணாம். இப்ப சாதாரணமான ஒரு கோபம் வந்துச்சுன்னா உடம்பு பாத்தீங்கன்னா அப்படியே படப்படம்னு வேர்க்கும். கோபம் பயங்கரமா வந்துச்சுன்னா சூடு ஏறிடும் உடம்புல, அப்படியே சூடு ஏறும். அப்ப பாத்தீங்கன்னா சூட்டினுடைய தன்மை கோபத்தை கூட உண்டு பண்ணுது பாத்தீங்களா. அப்ப இது மாதிரி இந்த சூட்டை தணிக்கக்கூடிய உணவு முறைகளுக்கு நம்ம இப்ப வந்துருவோம். உணவு முறைகள் என்னென்ன உணவு முறைகள், இந்த அதாவது நம்ம தொகுப்புல எடுக்கக்கூடிய மூலத்திற்கு என்ன உணவுகள் சாப்பிடணும், என்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம். நார் சத்து உணவுகள் நிறைய எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மூல நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக இளநீர் இந்த வெயில் காலத்துல கண்டிப்பா குடிக்கணும். வெள்ளரி பிஞ்சு சாப்பிடலாம், அது குளிர்ச்சியை ஏற்படுத்தும். அப்புறம் நான் சொன்னது போல ஆலிவ் ஆயில் பயன்படுத்தலாம், அதாவது விளக்கெண்ணெய் பயன்படுத்தலாம். அப்புறம் என்ன சாப்பிடலாம்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னது போல இந்த சோத்துக்கட்டலை என்ன பண்ணுங்க, சீவிட்டு அதை ஒரு 7 முறை நல்லா அலம்பிட்டு நாக்கில் வச்சுட்டு அப்படியே கூட உள்ள சாப்பிடலாம். உள்ள தானா அப்படியே ஜெல் மாதிரி உள்ள போயிடும். அவ்வளவு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இந்த வெப்ப காலத்துக்கு. இந்த இது இப்ப பாத்தீங்கன்னா சோத்து கத்தலை சூப்பே இது, அதாவது சிறப்பு கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க, கடையெல்லாம் கிடைக்குது சோற்று கற்றலை சிறப்பு. அதை கூட வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம், அவ்வளவு குளிர்ச்சியானது அது. அப்ப இந்த மாதிரி குளிர்ச்சியானதை நம்ம எடுத்துக்கிட்டு 2 நேரம் நம்ம கண்டிப்பாக குளிர்ச்சியானும் நல்ல பச்சை தண்ணியில, அதாவது இந்த மூல நோயில் இருக்கவங்க சூட்டை தணிக்கணும். அப்புறம் இந்த தவிர்க்கக்கூடிய உணவுகள் இல்லாம அவங்களுடைய நடைமுறைகளையும் ஒரு சில தவிர்ப்பணும். இப்ப டிரைவர்லாம் பாத்தீங்கன்னா இந்த பின்ன ஒயர்கூடைய அந்த சீட்டுக்கு மேல போட்டிருப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது, காத்தோட்டம் அதிகமாக கிடைக்கும். அதுபோல நம்ம ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கவங்க கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு பின்னல் பின்னி விற்கிறாங்க.
போட்டுக்கலாம். அதுவும் இல்லைன்னா ஒரு 40 நிமிஷத்துக்கு ஒருக்க எழுந்திருந்து அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சூட்டை தணித்து விட்டு திரும்ப உட்கார்ந்துக்கணும். கண்டிப்பாக அப்படிலாம் கொஞ்சம் உணவு முறையோடு நம்மளுடைய செயல்பாடுகளையும் கொஞ்சம் கடைபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த நோய் நமக்கு வருங்கிறது, கனவுல கூட காண முடியாது. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில நம்ம இதை தவிர்க்கலாம். அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த பின்னின சேரை போட்டு உட்காந்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 40 நிமிஷத்துக்கு ஒருக்க எழுந்திருச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் வெப்பத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு கூல் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். அப்புறம் அந்த பின்னல் போட்ட குடை போட்டு உட்காந்துட்டோம்னா காற்றோட்ட வசதி அதிகமா கிடைக்கும். அதனாலதான் டிரைவர்லாம் அந்த சீட்ல பின்னின சேர்ல தான் உட்காந்துட்டு வண்டி ஓட்டுறாங்க. அது மாதிரி அதையும் போட்டுக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அட்வான்ஸா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே விற்கிறாங்க. அந்த பின்னி டிரைவர்லாம் நிப்பாட்டி வாங்குறாங்களேன்னு கேட்டோம்னா இதுதான் காரணம். நிறைய பேர் வாங்கி அந்த வண்டியில போட்டுருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ஒரு காற்றோட்டம் குளிர்ச்சிங்கிறது நம்மளுடைய ஆசன வாய்க்கு தேவைப்படுது. அப்ப அதை நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். அப்புறம் இதற்கு வெங்காயம் சாப்பிடலாம், குளிர்ச்சியை கொடுக்கும். அப்புறம் நான் சொன்னது போல அந்த விளக்கெண்ணெய் தான் நிறைய பயன்படுத்த அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது நான் விளக்கெண்ணெய் தான். அது ரொம்ப ரொம்ப இதுக்கு தேவையான ஒரு எண்ணெயும் மருத்துவமும் கூட. அதனாலதான் அது நான் அடிக்கடி உங்கள்கிட்ட நான் அதை பயன்படுத்தினா நினைப்பு வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. சாப்பாட்டுல பயன்படுத்திக்கணும்னு சொல்றேன். கண்டிப்பா பயன்படுத்திங்க விளக்கெண்ணெய, ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. தாராளமா காலையில போலாம். சரிங்க சார், இப்ப இதெல்லாம் இல்ல, வேற ஏதாச்சும் மூலிகை கடையில கிடைக்குமா? இருக்கு. நிலவாகை சூரணம், நான் அடிக்கடி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். நிலவாகை சூரணம் அதை வாங்கிட்டு வந்து நைட்ல 2 ஸ்பூன் ஒரு நல்ல தண்ணியில, பச்சை தண்ணியில போட்டு நல்லா கலக்கி காலையில இரவு நேரத்துல ஒரு 7 மணி 8 மணி போல சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை குடிச்சிட்டு படுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாரத்துல 3 நாளைக்கு குடிங்க. இந்த மூலம் தொந்தரவு இருக்கிறவங்க தாராளமா உங்களுக்கு வெளியில போங்க, மலம் தாராளமா கழியும். அந்த அதாவது சுத்தி எப்படி சொல்றனோ அது போல இந்த நிலவாகை சொல்றனமும் நல்லா இருக்கும். நிலவாகைக்கு அவ்வளவு தூரம் மோஷன் போறதுக்கு சக்தி உண்டு. ஏன்னா நம்ம மோஷன் பிரச்சனைனாலதானே நம்ம மூலத்துல கஷ்டப்படுறோம். அப்ப இந்த மோஷன் ஃப்ரீ ஆயிட்டா மூலத்துக்கு பிரச்சனையே இல்லாம போயிடுது இல்ல, ஃப்ரீயா போயிடும். ஒருத்தர்ல பாத்தீங்கன்னா அந்த கஷ்டப்படுறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இறுக்கி போய் வெப்பத்தினால கை அப்படியே பயங்கரமா அந்த உணர்வுகள் தூண்டும். கையை வச்சுனாச்சு நம்ம உள்ள போட்டு அல்லது எனிமா கொடுக்குற அளவுக்கு வந்துடும். உள்ள எனிமா கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு இறுகி போயிடும். இதெல்லாமே இந்த உணவு கட்டுப்பாடுகள் இல்லாம இருக்கிறதுனாலதான், உணவு கட்டுப்பாடு பிரச்சனை இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி இறுகி போறது வெப்பத்தினாலதான். சரி, இப்ப உணவு என்னென்ன சாப்பிடணும், குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கணும், அப்புறம் நடைமுறைகளையும் எடுத்துக்கணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா என்ன உணவுகளை தவிர்க்கணுங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கியம். தவிர்க்க வேண்டிய உணவுகளை தான் நம்ம முக்கியமா தவிர்க்கணும். முதல்ல தவிர்க்க வேண்டிய உணவு, முட்டை சாப்பிடாதீங்க. அசைவ பொருள் கண்டிப்பா சாப்பிடாதீங்க. அதுவும் பறக்கிற பறவைகள் அசைவ பொருள்கள் கண்டிப்பா சாப்பிடாதீங்க. உறுதியா இந்த மூலத்தினுடைய பிரச்சனை இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த பறவை சாப்பிட்டா மூலம் சரியாயிடும், இந்த பறவை கண்டிப்பா அதிகமா தூண்டி விட்டுரும். சொல்றதை கேட்காதீங்க. இந்த பறவைகள் பறக்கிற இறைச்சிகளை சாப்பிடாதீங்க. அப்புறம் முடிந்த அளவுக்குள்ள முழுமையாக மதுவை நிறுத்துங்க. புகையில முடிந்த அளவுக்கு நிப்பாட்டிடுங்க. இதெல்லாம் நிப்பாட்டிட்டீங்கன்னா இந்த வெப்பத்தினுடைய உடல் நமக்கு ஏற்படாது, வெப்பம் அதிகமாக ஏற்படாது. ரொம்ப பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த அசைவ உணவுகள்னால தான் இந்த மூல பிரச்சனை அதிகமா வருதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அது போய் கடினமான ஒரு இருவுத்தன்மை ஏற்படுத்திடுமா, மலத்தை வந்து இருக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்திடுமா. அப்ப இவ்வளவு பேர் சாப்பிட்றாங்களே சார், அவங்களுக்கு எல்லாம் எப்படி? அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சில பேரு விளக்கெண்ணெய் ஊத்தி சமைக்கிறத கூட அதுல கூட பயன்படுத்திடுவாங்க. நான் சொன்ன ஆமணக்கு எண்ணெய், அந்த அதாவது நான் சொன்ன அந்த அசைவ உணவுகளுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம ஏன் அதை பயன்படுத்திக்கணும்? அதை தவிர்த்துட்டோம்னா நல்லதா போயிடும்ல. முட்டை கண்டிப்பா சாப்பிடக்கூடாது, புரியுதுங்களா? ஆனா இதே தயிர் சாப்பிடக்கூடாது. மூல நோய் இருக்கவங்க தயிர் சாப்பிடக்கூடாது.
ஆனா அதே சமயத்துல அதை இலவு ஆகினா தண்ணீர் கலந்து மோராக குடிக்கலாம், புளிப்பில்லாத மோராக குடிக்கலாம், அது குளிர்ச்சி ஏற்படுத்தும். தயிரை மோராக எப்படி நம்ம உண்டாக்குறோமோ அது போலத்தான் நம்மளுடைய மலங்களை நாம் இலவாக ஆக்கினால்தான் மலம் ஃப்ரீயா வரும். புரிஞ்சுக்கிட்டோம்? தயிர் கெட்டி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது தயிர் தண்ணி ஊற்றியா நம்ம பயன்படுறோம். அது போலதான் அப்போ மோரை நம்ம பயன்படுத்திட்டோம்னா ஈஸியா இருக்கு. அப்போ மோர் கொஞ்சம் தண்ணி கூட கொடுத்து மோர் சாப்பிடலாம். அப்புறம் பால் அதிகமா சாப்பிடக்கூடாது. ஏதோ காஃபி டீ சாப்பிட்றவங்க கொஞ்சமா பால் எடுத்துக்கலாம், அதிகமா பால் என்று இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அதாவது இந்த மூல நோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். பால் நைட்ல சாப்பிட்றவங்க எனக்கு அந்த நோயெல்லாம் இல்லை அப்படின்னா சாப்பிடலாமா? சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அதுல நிறைய விட்டமின் இருக்கு, பால்ல எல்லாம் நிறைய விட்டமின் இருக்கு, எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நான் சொல்றது இந்த மூலத்தினால் அவதிப்படுபவர்கள் பாலை நிறுத்துவது ரொம்ப ரொம்ப உத்தமம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப பாலை நிறுத்தினால் ஓரளவுக்கு அந்த நோயில கடினத்தன்மை இருக்காது. அப்ப இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய உணவுகள். இதெல்லாம் தவிர்த்திட்டால்தான் நம்ம அந்த நோயிலிருந்து முற்றிலுமாக குணமடையலாம். ஆனால் ஒரு நாள் 2 நாள்ல குணமாயிடுமா சார்? முடியாதுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நாள்பட உண்டான நோய். நமக்கு என்ன லேசா மனம் இறுக்கி சரியா போயிடும், நான் அடுத்த நாள் நல்லா போயிடும், அடுத்த நாள் டெய்லி இருவி அது அப்படியே தொந்தரவு ஆக அப்புறம் இருவும்போது கொஞ்சமா ரத்தம் ஒரு சுட்டு ரொம்ப ஐயோ ரத்தம் வந்துருச்சு, எனக்கு குடல்ல ஏதோ பிரச்சனை, பயமா இருக்கு அப்படின்னு ஒரே பயத்துல உண்டு பண்ணி அப்புறமேட்டுக்கு அதிகமாகி அது என்ன பண்ணும்னா நம்ம என்ன பண்றோம், மழை முக்க என்ன அந்த குடல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த கடைசி பகுதி கீழே தள்ளக்கூடிய சக்தி கடைசியில கொண்டு விட்டுரும். அப்ப நம்ம என்ன பண்றோம், முதல் நிலையிலேயே உணவுகளை தவிர்க்கக்கூடிய முறைகளையும் சாதாரணமான முறையில நமக்கு மலம் கழியக்கூடிய முறையையும் நம்ம கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னாவே அந்த நோய்க்கு வேலை கிடையாதுங்க. ஏன் நம்ம அதை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படிதான் ஒவ்வொருத்தரும் நம்ம சிந்திச்சு உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே நமக்கு எல்லா நோயில இருந்தும் நம்ம விடுபடலாம். முக்கியமா உணவு முறைகள் நம்மளுடைய உடலை பாதுகாக்கக்கூடிய சக்தி அதிகமாக உண்டு. அதுக்குதான் நான் என்ன சொல்றது, பாவக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா சர்க்கரை நோய் கண்ட்ரோல் ஆகும், அது உண்மை. அதே போல நான் சொன்னது சாப்பாட்டுல விளக்கெண்ணெய் கலந்துக்கணும், அது உண்மை. இந்த கடுக்காய் சாப்பாட்டுல சேர்த்துங்க, அது உண்மை. நான் சொன்ன இந்த அதாவது சோற்றுக்கட்டளை கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க, அது எல்லா நோயும் கண்டுபடுத்தும். இன்னும் சொல்ல போனா கருப்பை நோயை கூட குணப்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. எதுக்கு? அந்த சோற்றுக்கட்டளைக்கு. அது குமரின்னு சொல்லுவாங்க, அவ்வளவு சக்தி உண்டு. அப்ப அதையும் எடுத்துக்கலாம். அப்ப நான் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கலனா கூட எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கஷ்டமா இருக்கு சார்னா நான் சொன்ன லேகியத்தை எடுத்துங்க, மூல நிவாரண லேகியம், பைலான் டிராப்ஸ், அப்புறம் அந்த நான் சொன்னது அந்த சிரஞ்சீவி டிராப்ஸ், அது எக்ஸ்டர்னல் பவர் உள்ள வச்சுக்க வேண்டியது. ஏன்னா பைலான் டிராப்ஸ் உள்ள சாப்பிடக்கூடியது. இதெல்லாம் அங்கேயே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அந்த கேட்டலாக்ல கொடுத்துருப்பாங்க, நம்ம அதையே பார்த்துக்கலாம். இப்ப அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா சுத்தி இலை, பரண்டை, நான் சொன்ன அந்த நில அவரை சூரணம், நில அவரை லேகியம், இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மலத்துக்கு இருக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை, அவ்வளவு சக்தி இதுக்கெல்லாம் மலம் மேலக்கூடிய சக்தி உண்டு. பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்ம இந்த ஒரு அற்புதமான மூல தாக்கத்திலிருந்து நாம் விடுபடலாம். இதுக்கு மேல இன்னொரு பயிற்சியும் இருக்கு. என்ன பயிற்சின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமாக இரவு படுக்கும் போதும் காலையில எழுந்திருக்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும், குளிர்ந்த அதாவது பானையில வச்சிருந்த தண்ணியோ அல்லது செம்பு பாத்திரத்துல வைத்திருக்க தண்ணியோ ஒரு டம்ளர் குடிச்சிடுங்க. இரவு படுக்கும் போதும் தண்ணி குடிச்சிட்டு படுங்க. அதாவது அந்த குளிர்ந்த தண்ணி, பானையில எல்லாம் அந்த காலத்துல தண்ணி நிறைய வச்சுட்டு குடிப்பாங்க. அப்புறம் செம்பு தண்ணி, அதாவது செம்பு பாத்திரம், அந்த பாத்திரத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. அதுல என்ன சொன்ன போனா வெட்டி வேர் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா நன்னாரி வேர் போட்டிருப்பாங்க. நன்னாரி வேர் அதுல ஒரு துணியில முடிச்சு போட்டிருப்பாங்க. நன்னாரி குளிச்சு கொடுக்கக்கூடியது, வாசமா இருக்கக்கூடியது. இப்ப போட்டு வச்சுக்கலாம்.
ஒரு ஒரு செம்பு பாத்திரம் நல்ல கிடைக்கும், ஒரு பாத்திரம் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஒரு மண் பாத்திரம் வாங்கிக்கோங்க. நன்னாரி வேர் வாங்கிட்டு வாங்க. அந்த நன்னாரி வேருங்க ஒரு துணியில முடிச்சு போட்டு அதுக்குள்ள போட்டுருங்க. போட்டீங்கன்னா அந்த வாசம் நன்னாரி வேர் வாசம் இருக்கும். அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளவு சுவையா இருக்கும் நன்னாரி வேர். இப்ப இந்த வெயில் காலத்துக்கு அற்புதமா நம்ம ஒரு பானங்க அது. காலையில எழுந்திருச்சோன்னு குடிக்கலாம், இரவு குடிக்கலாம். அப்ப 2 நேரமும் குடிச்சிட்டு படுத்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு அந்த மழை பிரச்சனையும் வராது, உடம்பு குளிர்ச்சியும் ஆகும். அவ்வளவு சக்தி அந்த ஒரு நான் சொன்ன நன்னாரி வேருக்கோ அந்த பானை தண்ணிக்கோ அல்லது செம்பு தண்ணிக்கோ நமக்கு உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய சக்தி நமக்கு உண்டு. இப்ப நம்ம அற்புதமா பார்த்துட்டோம், புரியுதுங்களா? அதோடு அதிகமா இந்த பூசணிக்காய் இருக்கு பாத்தீங்களா, இந்த பூசணிக்காயும் முட்டையும் சேர்த்தே சாப்பிடக்கூடாது. அது மூளை இருக்கிறவங்க பூசணிக்காய் சாப்பிடலாம், தைக்கியம் கூட சாப்பிடலாம், ஆனா முட்டை சேர்க்க கூடாது. ஏன் அமாவாசனைக்கு பூசணிக்காய் மட்டும் சமைக்கணுங்கிற ஒரு காரணத்தை வச்சிருக்காங்கன்னா, இந்த முட்டையும் பூசணிக்காயும் சேர்ந்து சாப்பிடும் போது ஃபுட் பாய்சன் ஆகும். குழந்தைகள் கூட கொடுத்துடாதீங்க. சாதாரணமா ஒரு நாளைக்கு பூசணிக்காய் வீட்டுல ஆக்கியிருக்கே, அன்னைக்கு என் குழந்தைக்கு ஸ்கூல்ல முட்டை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முட்டை அன்னைக்கு சாப்பிட்டுருச்சுன்னா பூசணிக்காய் கொடுக்காதீங்க. இது போலதான் நம்ம ஒரு உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அது போல மீன் குழம்பு சாப்பிட்டோம்னா ஆங்கில மருந்துகளை பார்த்து நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா அதுவும் வைட்டமின் உள்ளர போய் ஆசிடேட் ஃபார்ம் ஆகும். இந்த மருந்து ஆங்கில மருந்துகள் ஆசிடேட் ஃபார்ம் ஆகும். அப்ப அவங்களுக்கு என்ன ஃபுட் பாய்சன் ஆகி வாமிட்டிங்ல கொண்டு விட்டோம். மீன் குழம்புக்குலாம் அவ்வளவு பவர் உண்டு. அது ஒரு புளிப்புத்தன்மை ஏற்படுத்தும் ஆசிடிக் வயிற்றுக்குள்ளார. இதெல்லாம் நம்ம ஜென்ரலா புரிஞ்சுக்கணும். அதுவும் இந்த புளி அதிகமா சேர்க்கவே கூடாது. அதாவது இந்த மூல நிவாரணத்துல உள்ளவங்களுக்கு புளி அதிகமா சேர்த்துக்க கூடாது. ஆசிடிக் பாமா உள்ள போய் எரிச்சல் ஆசன வயல உண்டு பண்ணும். அப்ப மீன் குழம்பு எடுத்துக்க கூடாது. அது ஒரு அசைவ உணவு தானே. அப்ப இந்த மாதிரிதான் ஒவ்வொரு உணவையும் பண்ண. எதுக்கு தெரியுமா? அதனாலதான் அமாவாசனைக்கு மட்டும் பூசணிக்காய் சமைக்கிறதுக்கு முறைகளை கொடுத்துருக்காங்க. ஆனா அன்னைக்கு நம்ம அசைவம் சமைக்க மாட்டோம், முட்டையை எடுத்துக்க மாட்டோம். அதனாலதான் அமாவாசை மட்டும் பூசணிக்காய் உடலுக்கு அவ்வளவு நல்லதுங்க. இதயத்துக்கு நல்லது, சிறுநீரகத்துக்கு பூசணிக்காய் நல்லது. இது எல்லாமே வாரத்துல 2 நாள் எடுத்துக்கலாம். பூசணிக்காய் குழம்பு, பூசணிக்காய் கூட்டு வச்சுக்கலாம். ஆனா அன்னைக்கு முட்டை எடுத்துக்க கூடாது. குழந்தைகள் முட்டை சாப்பிட்டா கூட பூசணிக்காய் கொடுக்காதீங்க, ஃபுட் பாய்சன் ஆகும். இதெல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம ஒரு சில பேர் தெரியாம ஏதோ சாப்பிட்டது செரிக்கல, வாந்தி வருது, ஏதோ சாப்பிட்டது தெரியாம வாந்தி ஏதோ உமட்டுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உணவுகளுக்கு உணவுகள் இணையும் போது அங்கே அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் கொண்டு ஃபுட் பாய்சன் ஆகி வாந்தியை உண்டு பண்ணோம். இப்படிதான் நம்ம உணவு முறைகளை நம்ம பார்த்து எடுத்துக்கணும். இது தனியாவே ஒரு வகுப்பு நான் கொடுக்குறேன். என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும், என்னென்ன உணவுகள் எது எது சேர்க்கக்கூடாதுங்கிறத நான் ஒரு வகுப்பு எடுக்கணும். அடுத்த வகுப்பு அது கூட நான் எடுக்கலான் இருக்கேன். அப்ப எல்லாரும் அதை புரிஞ்சுக்குவாங்க. என்ன உணவு சாப்பிடலாம், என்ன உணவு சாப்பிடக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அற்புதமான ஒரு மூலிகையினுடைய மகத்துவத்தை புரிஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா குணமாயிடும். அப்புறம் லிக்விட் பாரபின், அதுதான் நான் சொன்னேன். அந்த ஆலிவ் ஆயில் சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் லிக்விட் பாரபின் எல்லா மருந்து கடையிலும் கிடைக்கும். அந்த லிக்விட் பாரபின் ஆயில வாங்கிட்டு கொஞ்சோண்டு கையில எடுத்து நம்மளுடைய மலக்குடல் பகுதியில தடவிக்கிட்டோம். ஒரு 5 ml உள்ளர சாப்பிட்டுட்டும் படுக்கலாம். இது சாதாரண மருந்து, எந்தவித இன்சையுமே கொடுக்காது. விளக்கெண்ணெய் கூட கொஞ்சம் வளன்னு வாட வராதுன்னு சொல்லுவாங்க. இது கிடையவே கிடையாது. லிக்விட் பாரபின் கிடுங்க. அது இயற்கை மூலிகை மருந்து தான், அது அலோபதி மருந்து கிடையாது. அது ஒரு ஆயில பியூர் பண்ணி கொடுக்கக்கூடிய மருந்து லிக்விட் பாரபின். அந்த லிக்விட் பாரபின் ஆயில வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அம்சு குளிச்சிருங்க. அதே கொஞ்சோண்டு என்ன பண்ணுங்க, தடவிடுங்க. தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு மலமிளக்குங்கிற பிரச்சனைக்கே வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. இப்ப நான் சொன்னதுல நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு 3 மருந்துகளாச்சும் தெரியும். அது அந்த 3 மருந்துகளை பயன்படுத்தாம இருப்பீங்க. அதை பயன்படுத்துறதுக்கு தான் நாங்க இந்த வகுப்புகளே கொடுக்குறோம். அப்ப இந்த மருந்துகள்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, அப்ப இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா. இப்ப நான் சொன்ன அந்த கருணை கலங்களை இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா, அப்ப விளக்கெண்ணெயில முக்கியத்துவம் இருக்கா. சாதாரண உப்புல கூட
அந்த சுடுதண்ணியில போட்டு நம்ம ஆஸ்மா வாயில அந்த இருக்கிறவங்க எரிச்சல் இருக்கோ அல்லது அந்த குடல் கொஞ்சம் வெள்ளத்தள்ளமா இருக்கவங்க வச்சிருந்தா சுருங்குறதுக்கு தன்மை இருக்கா அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கிறோம். அதுக்குதான் இது மாதிரி வகுப்புகள் நம்ம கொடுக்குறோம். இப்ப சுண்டைக்காயை பத்தி எல்லாருமே அது யாருமே கடையில வித்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனா சுண்டைக்காய் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இப்ப இந்த வகுப்புல சொல்லுவாங்க சுண்டைக்காயை பத்தி எவ்வளவு புரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா? இப்படிதான் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை பயன்படுத்தக்கூடிய முறைகளை வந்து இது போல ஒரு சித்த வைத்தியர்கள் அல்லது அனுபவப்பட்ட மருத்துவர்கள் இது போல நம்ம சொல்லி தெரியும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அதனுடைய விஷயங்கள் ஆணித்தனமாக பதிந்து நம்ம அதை பயன்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறோம். அங்கதான் நம்ம அந்த வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறதுக்கு இதான் காரணம். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அற்புதமான மூலிகளை ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி இந்த ஒரு மூல நிவாரணத்திலிருந்து குணமடைந்து எந்தவித பயமும் இல்லாமல் வாழ்வில் அது ஒரு நோய் கிடையாது, ஒரு உணவு முறைதான் அப்படிங்கிறத மனதில் பதிய வச்சுட்டு அது ஒரு நம்மளுடைய நடைமுறைகளை பயன்படுத்துவதற்குரிய ஒரு முறைதான். நடைமுறைன்னா நான் சொன்ன மாதிரி 40 நிமிஷம் வெளியே போயிட்டு சேர் போட்டுக்கிறது, இது மாதிரி நடைமுறைகள் இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆயில் முழுவதும் இந்த நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சார் எனக்கு நைட்ல அடி வயிறுலாம் எரியுது, இந்த மூலத்தினால எரிச்சல் இருக்கு அப்படின்னா நல்ல டவல், கதர் டவல் ஒன்று எடுத்துங்க. நான் சொன்ன மாதிரி பானை தண்ணி அல்லது சாதாரண தண்ணியில கொஞ்சம் நல்லா நினைச்சிட்டு அப்படியே அடி வயிற்றுல கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸா ஒரு 10 நிமிஷம் படுத்துருங்க. அப்படியே அந்த இடம் ஜில்னஸ் ஆயிடும். அந்த அடி மலக்குடல் ஜில்லானோன்னு எரிச்சலே உடனே நிற்கும், ஈஸியா கிடைக்கும். நம்ம வீட்டுல துண்டு வச்சிருப்போம், அந்த துண்டை நினைச்சு கொஞ்சம் தண்ணியை நல்லா லேசா புழிஞ்சிட்டு அதை அப்படியே அடி வயிற்றுல போட்டுட்டு படுங்களேன். மேல கூட ஒரு துணியை போட்டு அது மேல போட்டுக்கலாம், போட்டுட்டு அப்படியே படுத்துருங்களேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார அந்த ஜில் தண்ணி அந்த கூல் வாட்டர் உள்ள போகும்போது, அதாவது இதுக்கு ஐஸ் வாட்டர் எடுத்துடக்கூடாது. ஐஸ் வாட்டர் எடுத்தோம்னா ஒரு சில பேருக்கு அலர்ஜி வந்துடும். நான் சொன்ன மாதிரி சாதாரண தண்ணி எடுத்துக்கலாம், பானை தண்ணி எடுத்துக்கலாம், அல்லது அந்த செம்பு பாத்திரத்தில் இருக்க தண்ணி எடுத்துக்கலாம், அல்லது சாதாரண நம்ம போர் பைப்ல இருந்து எடுக்கிற தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டோம்னா, ஆனா மினரல் வாட்டர் எடுக்கக்கூடாது. மினரல் வாட்டர்லாம் வந்து கெமிக்கல். நீங்க மினரல் வாட்டர் குடிக்கிறதே நமக்கு ரொம்ப இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அந்த மினரல் வாட்டர் ஒரு உதாரணம் சொல்றேன், அதை குறை சொல்லல. மினரல் வாட்டர் எல்லாம் பியூர் பண்ணி நமக்கு நல்லா தான் கொடுக்குறாங்க. அதுல ஒரு ஏதாச்சும் ஒரு பூச்சி எடுத்து போடுங்களேன், அது அவ்வளவுதான். ஆனா சாதாரண தண்ணியில போடுங்க, சுத்தம். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வெளியே பார்க்கும். அப்ப அந்த மினரல் வாட்டர்ல வந்து தண்ணி கெட்டு போகக்கூடாது, லாங் டைம் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி கெமிக்கல் யூஸ் பண்றாங்க. நம்ம அதுக்கு தெரியல, அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மினரல் வாட்டர் சாதாரணமான தண்ணி, நம்ம பைப்பு தண்ணி எடுத்துக்கங்க, நல்லா இருக்கும். தண்ணி ஜில்லுன்னு வரும். எல்லா பக்கமும் இப்ப நிறைய ஆற்று தண்ணிகள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த தண்ணியில டயத்துக்கு 2 மணி நேரம் தண்ணி வரும், பிடிச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிடிச்சி வச்சுங்க. அந்த மாதிரி தண்ணி ஈஸியா உபயோகப்படுத்தி பாருங்க. மினரல் வாட்டருங்கிறது முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்கிறத, அதை நான் குறை சொல்லல, தவிர்ப்பது நல்லதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா சூழ்நிலை வந்து மினரல் வாட்டர் தான் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய சொல்ல வந்துட்டோம். அப்ப நம்ம தவிர்க்க முடியாத காரணத்தை, ஆனா தவிர்ப்பது நல்லதுங்கிறது தான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். அதனால இந்த அற்புதமான ஒரு வகுப்புல இந்த ஒரு மூலத்தினுடைய தாக்கங்கள், இந்த மூலத்தினுடைய நம்மளுடைய மலத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான்ங்கிறதையும், உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான்ங்கிறதையும், மன அழுத்தத்தினால் மலத்தை அடக்கி வைப்பதனால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைங்கிறதையும் நம்ம தீர்வு கண்டிருக்கோம். அதனால் இந்த தீர்வுகளை அனைவரும் நல்ல முறையாக பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த தொகுப்பில் அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொடுத்து அனைவரும் பயனடைய செய்ய வேண்டும் என்பதையும் அன்பு கூர்ந்து கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் விளக்குறி விடைபெறுகிறேன். நமஸ்காரங்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நலமுடன், என்றும் ஆரோக்கியமாக இருப்போம். இயற்கை உணவுகளை முறையாக பயன்படுத்துவோம். என்றும் உங்கள் அன்பில் சிவமதி லட்சுமி. நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்.